அனைத்து அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து விடுத்த இந்திய குடியரசு கட்சியினுடைய தேசிய தலைவரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தலைமையிலே இந்த தர்ணா நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட் தான். இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலே RSSக்கு எந்த பங்கும் இல்லை. லாகூர் கலவரத்திலே பகத்சிங்கை காட்டி கொடுத்து கையெழுத்திட்டு இந்த நாட்டை காட்டு கொடுத்த சனாதன கும்பல், அதனுடைய RSS தலைவர் அன்றைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் இந்திய நாட்டிற்கு ஒரு அரசியல் சட்டம் தேவை என்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்ற போது அதை எதிர்த்த கும்பல் சனாதன கும்பல் RSS இயக்கம். RSS இயக்கத்திற்கு இன்று 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சி தனிப்பெரும் ஆட்சியாக கொண்டு வந்து அரசியல் சாசன சட்டத்தை துக்குநூறாக நடத்த வேண்டும் என்ற முயற்சி செய்தார்கள். அது நடைபெறவில்லை. அதனால் இன்றைக்கு பல்வேறு ரூபங்களிலே இன்றைக்கு எந்த ரூபத்திலாவது அரசியல் சாசன சட்டத்தை ஒடுக்கப்பட வேண்டும், அதை எப்படியாவது அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு தான் இன்றைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர் செய்த அந்த கொடூர செயல். கஜுராஹோ என்ற ஒரு கோயில் உத்தரப்பிரதேசல 950 BC கிறிஸ்துவுக்கு பின்னால் 950 இருந்து 1050 கட்டப்பட்ட விஷ்ணு கோயில், 7 அடி கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று அவர் தொடுத்த வழக்கிலே தொல்பொருள் ஆட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலை சட்டத்தாலேயோ இன்றைக்கு அரசாங்கத்தாலேயோ அதை சீரமைப்பதற்கு உத்தரவு கொடுக்க முடியாது. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி துறைதான் அதற்கு முடிவு செய்யப்பட வேண்டும். இந்த நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு வார்த்தையை உச்சரித்ததற்காக நீ சனாதனத்தை அவமானப்படுத்தி விட்டாய் என்று அவர் இன்றைக்கு சூயறிந்திருக்கக்கூடிய அந்த கொடூர காட்சி. மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி BR கவாய் அவர்கள் ஒரு சிம்ம சொப்பனமிக்க ஒரு நீதிபதியாக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு உத்தரவுகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிர்ப்பாக இன்றைக்கு தெளிவான தீர்ப்புகளை இன்றைக்கு அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். எப்படியாவது ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கின்ற அந்த சட்டமும் பீகாரிலே வாக்கு திருடிய அந்த சட்ட முறைகளையும் இவர் எப்படியாவது தலையிட்டு செய்து விடுவார் என்கின்ற தூண்டுதலுக்காக இந்த அச்சத்தை இன்றைக்கு ஏற்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நமது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை MLA இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA இன்றைக்கு எதிர்த்து அதற்கு அறிவிக்கை கொடுக்கவில்லை. இன்றைக்கு 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியிலே அனுபவித்த பிஜேபியினுடைய MLAக்கள் RSS துணியை அணிவித்து இன்றைக்கு கிராமப்புற பகுதிகளிலே இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அவமானத்தை கண்டிக்க அவர்களுக்கு வக்கில்லை என்பதை கூட நாம் நினைவுபடுத்தப்பட வேண்டும். மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கு மண்ணின் மைந்தன் கொடுத்த அந்த குரலை இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தங்கவயலுடைய மண்ணின் மைந்தர்கள் என்கின்ற அந்த உணர்வு கொண்ட அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்பதை கொண்டு இன்றைக்கு நாம் நினைவுபடுத்தப்படுகின்றோம். தோழர் தங்கராஜ் கூறியதை போல வருகின்ற நகர சபையிலே கூட ஒன்றுபட்ட எல்லோரும் இணைந்து நகர சபையை தோழர் மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் தலைமையில் பிடிக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்பதை கூட இந்த நேரத்திலே சொல்லுகின்றோம். இதே சூழ்நிலையை உருவாக்கி நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரே குரல் ஒலிக்கின்ற வகையிலே ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை கூறி இந்த கொடூர செயலை கண்டித்து மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் தலைமையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும்
ஒரு கம்ப்ளைண்ட் உருவாக்கி அந்த கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணி சூப்பரண்டா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கொடுஞ்செயல் மீது ஒரு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கூட இந்த இடத்திலே எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நாடு பூராவும் அதற்கான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த தர்ணா ஒன்றுபட்ட தர்ணாவாக வெற்றி தர்ணாவாக அமைந்ததற்கு மரியாதைக்குரிய தோழர் தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.